கைபேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு வலதுகரமா செயல்பட்டவர் தான் திரு ஜான் ஆரோக்கியசாமி. ஆனா சமீபத்துல நடந்த பல கூட்டங்கள்ல ஜான் ஆரோக்கியசாமியை பார்க்கவே முடியல. என்ன ஆச்சு அவருக்கு? தமிழக வெற்றி கழகத்துல இன்னும் அவர் இருக்காரா இல்லையா அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பதே கஷ்டங்களை தீர்க்க கடவுள் காட்டும் நல்வழிதான். தடைபடும் திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, வேலையின்மை, தொழிலில் நஷ்டம், அரசியல் வளர்ச்சி, ராசிகள் பரிந்துரை, நியூமராலஜி, வாசதோஷ பரிகாரங்களும், மாங்கல்ய தோஷம், மருத்துவ பிரச்சனைகள் என எல்லா சிக்கலுக்கும் தீர்வு உண்டு. கேரள பாரம்பரிய சோழி பிரசனத்தில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வு அளித்திட ஜோதிடர் ஸ்ரீ குருவாயூர் வி சுகுமாரனை வணங்குங்கள். நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடரை சந்திக்கு திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொண்டாலே போதும். தமிழக அரசியல் களத்துல ஒரு புது சக்தியா உருவெடுத்திருக்கக்கூடிய கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். இந்த கட்சி இப்பதான் முதல் தேர்தலையே சந்திக்க போறாங்க. இடைத்தேர்தலை கூட இது வரைக்கும் சந்திக்கல. முதல் தேர்தலை தற்போதுதான் சந்திக்க போறாங்க. ஆனா இதற்குள்ளேயே அவங்களுடைய கட்சியில பல உட்கட்சி பூசல்களும் அந்த கோஷ்டி மோதல்களும் அதிகரிச்சிருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முன்பிருந்தே பல எதிர்கட்சி தலைவர்களும் வைக்கின்ற விமர்சனம் தான் அதுக்கு காரணம். என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துல புதுமுகங்களா வரக்கூடிய மற்ற கட்சியை சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. அந்த கட்சியில முன்பு விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தக்கூடிய தொண்டர்களுக்கு எந்த முக்கியத்துவமும் அளிக்கப்படல அப்படின்ற ஒரு கருத்து தான் இந்த கோஷ்டி மோதலுக்கும் உட்கட்சி பூசலுக்கும் காரணமா அமைஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடியே நமக்கு தெரியும், அக்கட்சியின் பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்த் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. எங்க கட்சியில கடைநிலையில போஸ்டர் ஒட்டின தொண்டன் முதற்கொண்டு அவனுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும், அதை தாண்டிதான் மற்றவர்களுக்கு எல்லா முக்கியத்துவமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தையை அவங்க சரியா கடைபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது இல்ல. இப்போ ஒரு பொதுக்கூட்டம், செயல் வீரர்கள் கூட்டம் நடக்கும் பொழுதோ அந்த மேடையில விஜய்க்கு பக்கத்துலயோ இல்ல அங்கெல்லாம் யார் இருக்காங்க, ஊடகம் முன்னாடி யார் வெளிச்சத்துக்கு வராங்க அப்படின்றத பார்த்தாலே கட்சியில யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே புரியும். அதாவது சமீபத்துல கட்சியில் சேர்ந்த திரு ஆதவர்ஜுனா அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் பொழுதுல இருந்து எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கொடுத்து கட்சியை இதுவரைக்கும் வழி நடத்தி வந்த திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னும் ஒரு உட்கட்சி பூசல் எழுந்திருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, திரு ஆதவர்ஜுனா அவர்கள் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடிய ஒரு வேலையை ஒரு குழுவை வச்சிருந்தாரு. ஆல்ரெடி நம்ம 2021ஆம் ஆண்டு கூட திமுக வெற்றி பெறதுல இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் ஒரு முக்கிய பங்காற்றி இருந்தாங்க. ஆனா திரு ஆதவர்ஜுனா அவர்கள் திமுகவோட ஒரு முரணான போக்கு கடைபிடித்ததுனால அவர் தாவேக்காவுல இணைகிறாரு. தாவேக்காவுல ஆதவர்ஜுனாவின் வருகைக்கு அப்புறமா முன்னாடி நம்ம பார்த்தோம்னா திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் தேர்தல் வியூகங்களை வகுக்கிறதாகட்டும், கட்சியின் எந்த ஒரு கூட்டம் அப்படின்னாலும் கட்சியில எந்த முடிவும் திரு ஜான் ஆரோக்கியசாமியின் ஒப்புதல் இல்லாம எடுக்கப்படாதுன்ற அளவுக்கு அவருடைய முக்கியத்துவம், ஜான் ஆரோக்கியசாமியின் முக்கியத்துவம் அந்த இடத்துல பெரிய அளவுல இருந்திருக்கு. ஆனா திரு ஆதவர்ஜுனா அவர்களின் வருகைக்கு பின்னாடி பல மேடைகள்ல விஜய் அவர்கள் குறித்து ஆதவர்ஜுனா பேசக்கூடிய அந்த பேச்சுக்களும் அவருடைய செயல்பாடுகளும் விஜய் ஈர்க்கக்கூடிய வகையில இருந்ததுனால ஜான் ஆரோக்கியசாமியை விட ஆதவர்ஜுனா அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதா பேசிக்கிறாங்க. மேலும் 2 பேருமே ஒரே வேலையை செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. என்னன்னா, திரு ஜான் ஆரோக்கியசாமி தான் தேர்தல் வியூக வகுப்பாளரா முன்னாடியே இருந்தாரு அந்த கட்சியில. ஆனா திரு ஆதவர்ஜுனா அவர்கள் ஏற்கனவே வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியூகங்களை வகுக்கும் ஒரு குழு வச்சிருக்கிறதுனால இதை விஜய் தனக்கு சாதகமா பயன்படுத்தி இந்த வருடம் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமா எங்களுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா கிட்ட கேட்டதாகவும், அதற்காக இவங்களுடைய குழு மொத்தமா ஆதவர்ஜுனா அவர்களின் வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த அலுவலகத்துல இயங்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அங்க சென்று ஜான் ஆரோக்கியசாமியை பணிபுரிய சொன்னதா விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுல 2 பேருக்கும் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் ஆதவர்ஜுனாவின் அலுவலகத்தில் சென்று வேலை பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் குழுவிற்கும் ஜான் ஆரோக்கியசாமியின் குழுவிற்கும் நிறைய உட்கட்சி பூசல்கள் ஏற்பட்டிருக்கு. மன வருத்தங்கள் ஏற்பட்டதன் காரணமா அந்த அலுவலகத்துக்கு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் போறதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால விஜய் அவர்களுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்குமே சில மனக்கசப்புகள் ஏற்பட்டு விஜய் அவரை புறக்கணித்ததா சொல்லப்படுது. மேலும் பல மேடைகள்ல இப்போ நடந்த இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழாவாகட்டும், அதற்கு முன்னாடி நடந்த செயல் வீரர்கள் கூட்டமாகட்டும், இதுல எதுலையுமே ஜான் ஆரோக்கியசாமியை பார்க்க முடியதே கிடையாது. அப்பவே நமக்கு பல சந்தேகங்கள் எழுந்தது. எல்லாத்துலயும் ஜான் ஆரோக்கியசாமி முதல்ல இருப்பாரு, இப்ப சமீபத்துல ஏன் அவரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இது போன்ற பல தகவல்கள் நம்மளுடைய காதுக்கு வருது. மேலும் இந்த உட்கட்சி பூசல் வெளியே தெரியற அளவுக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் ஆண்டு துவக்க விழா தாவேக்காவிற்கு தற்போது நடந்தது. அதுல விஜய் அவர்களும் நடனமாடி
ஒரு விழாவெல்லாம் நடத்தி இருந்தாங்க. அதை தொடர்ந்து திரு ஆதவர்ஜுனா அவர்கள் அவருடைய அலுவலகத்துல ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகிகளுக்கே ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுல விஜய் அவர்களும் கலந்துகிட்டாரு. ஆனா இந்த நிகழ்வில் ஜான் ஆரோக்கியசாமி மட்டும் கலந்துக்காம இந்த நிகழ்வையே புறக்கணிச்சதா சொல்லப்படுது. இதன் மூலமா தான் இந்த உட்கட்சி பூசல் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சு இங்க கிசுகிசுக்கப்படுது. மேலும் விஜய் அவர்களை குறித்து தொடர்ந்து விமர்சனங்களை வைத்து வரக்கூடிய எதிர்கட்சியினருக்கும் இந்த ஒரு சம்பவம் தீனி போடும் விதத்தில் அமைஞ்சிருக்கு. என்னன்னா, ஆரம்பத்துல இருந்து கட்சிக்காக பாடுபட்ட ஜான் ஆரோக்கியசாமிக்கு இந்த நிலைமையா, அவரையே விஜய் முக்கியத்துவம் கொடுக்காம ஆதவர்ஜுனாவோட வருகைக்கு பின்னாடி இப்படி ஒதுக்கிட்டாரே. இதுல புசி ஆனந்த் அவர்கள் சொன்ன மாதிரி போஸ்டர் ஒட்டிய தொண்டர்களுக்கு எல்லாம் எங்க அங்க பதவி கிடைக்க போது, முக்கியத்துவம் கிடைக்க போது அப்படின்ற மாதிரி இது குறித்தும் பலரும் விமர்சனங்களையும் அதிருப்திகளையும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கெல்லாம் ஒருபடி மேல போய் திரு ஜான் ஆரோக்கியசாமி அக்கட்சியிலிருந்தே விலக போறதாலாம் சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த தேர்தல் பணிகள்லயே அவர் நீடிக்க மாட்டாரு, தன்னுடைய பொறுப்புல இருந்து இப்ப அவர் விலகிட்டாரு, அவர் அதிகாரப்பூர்வமா விலகல அப்படின்னாலும் எல்லா பணிகள்லயும் தற்போது விலகி நிற்கிறாரு, விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்ற அளவுக்கு பல கருத்துக்கள் சோசியல் மீடியால பேசப்பட்டு இருக்கு. தாவேகா முதல் தேர்தலை இன்னும் சந்திக்காத நிலையில இதற்குள்ள இப்படி உட்கட்சி பூசல் பணி போரெல்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தொண்டர்கள் தான் மிகுந்த மன அழுத்தத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. சோ இந்த உட்கட்சி பூசல்கள் பணி போற எல்லாம் விஜய் அவர்கள் தலையிட்டு இதை சரி செய்து வைக்கிறாரா, இல்ல இதை இப்படியே நீடித்து இது கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படின்றது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார். இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பதே கஷ்டங்களை தீர்க்க கடவுள் காட்டும் நல்வழிதான். தடைபடும் திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, வேலையின்மை, தொழிலில் நஷ்டம், அரசியல் வளர்ச்சி, ராசிக்கல் பரிந்துரை, நியூமராலஜி, வாசதோஷ பரிகாரங்களும், மாங்கல்ய தோஷம், மருத்துவ பிரச்சனைகள் என எல்லா சிக்கலுக்கும் தீர்வு உண்டு. கேரள பாரம்பரிய சோழி பிரசனத்தில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வு அளித்திட ஜோதிடர் ஸ்ரீ குருவாயூர் வி சுகுமாரனை அணுகுங்கள். நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடரை சந்திக்க திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொண்டாலே போதும்.